கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொதுவாக கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஜெபம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார். சீஷர்களை பார்த்து கேட்கிறார் என்றால் அவர் இன்றைக்கும் நம்மை பார்த்தும் கேட்கிறார். நம்மில் அநேகர் இன்றைக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிப்பதில்லை. அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். இன்றைக்கு ஏன் ஜெபஜீவியம் நமக்கு மிக மிக குறைவாக இருக்கிறது என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பது நடப்பதில்லை, நாம் ஜெபிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை என்ற ஒரு சோர்வு தாங்க இதுக்கு காரணம். ஏன் நாம் ஜெபத்தில் வைப்பது கேட்கப்பட மாட்டேங்குது? ஏன் அதிக நாள் நாங்கள் ஜெபிக்கிறோமே, அநேக நாள் இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் அது நடக்கவே இல்லையே என்ற ஒரு வருத்தம், என்ற ஒரு சஞ்சலம், என்ற ஒரு பாரம் நமக்கு இருக்குமே. ஆனால் கர்த்தர் என்று கூறுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்துடன் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். இன்றைக்கு ஜெபத்திலே நமக்கு விசுவாசமே இல்லைங்க, விசுவாசம் குறைந்து போய்விட்டது. அதனாலதான் இன்னும் நம்ம கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவர் இங்கு நமக்கு சொல்லுகிறார், விசுவாசத்துடன் கேளுங்கள் என்று. மத்தேயு 21:22 ஆண்டவர் இப்படியாக கூறுகிறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று கூறுகிறார். இதே மார்க் 11:24 ஆதலால் நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசித்து நாம் ஜெபித்தால் அது நமக்கு நிச்சயம் நிறைவேறும் என்று கர்த்தர் கூறுகிறார். இன்றைக்கும் நம்மளுடைய ஜெப ஜீவியத்திலே விசுவாசம் குறைந்திருப்பதனால தான் நம்ம கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது. அல்லது கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருந்து நமக்கு ஜெபிக்க தெரியல. கர்த்தர் சமூகத்தில் நாம் விசுவாசித்து எவைகளை கேட்கிறோமோ அது கர்த்தர் நிச்சயம் தருவார் என்று விசுவாசித்து நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் நமக்கு கூறுகிறார். அவருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஏசாயா 55:11 இப்படியாக கூறப்பட்டு இருக்கிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் கூறுகிறார். என்றால் ஆண்டவர் நமக்கு என்ன கற்று தந்திருக்கிறார்? விசுவாசத்துடன் கேளுங்கள், கேட்பது பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் என்ன ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் விசுவாசத்துடன் கேட்போமானால் கர்த்தர் அதை வாய்க்கச் செய்யும்படி அவருடைய வார்த்தையை அனுப்பி அந்த காரியம் நமக்கு நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. அது ஒருபொழுதும் அவரிடத்தில் வெறுமையாய் திரும்பாமல் அந்த காரியம் வாய்க்கும்படியாக அது முடித்த பின்புதான் அவரிடத்தில் திரும்புகிறது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். என்றால் கர்த்தருடைய வசனத்திற்கு வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அது நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் விசுவாசத்துடன் கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி விசுவாசித்து பெற்றுக்கொண்ட ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது அதிலே தாவீது சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் செய்து விட்டான். இப்பொழுது சாலமோன் ராஜாவாகி விட்டான். இஸ்ரவேலை அரசாளுவதற்குண்டான ஞானம் அவனிடத்தில் இல்லை. அவன் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறான். தேவ சமூகத்தில் போய் நின்ற உடனே அவன் ஜெப விண்ணப்பத்தை எடுத்து தேவ சமூகத்தில் வைக்கவில்லை. அதற்கு முன்பாக அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை கொடுக்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் ஜெபிக்கிற ஜெபம் அது நடக்க மாட்டேங்குது? நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் நிறைவேற மாட்டேங்குது? கர்த்தர் ஏன் செய்ய மாட்டேங்கிறார் என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். காரணம், நாம் எடுத்த உடனே விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைத்து விடுகிறோம். ஏதோ ஒரு பெட்டிஷன் எழுதி ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்த்து போகிறோம். இன்றைக்கு அநேகர் கிளம்பி போகும்போது அந்த கேலண்டரில் இருக்கிற ஒரு வசனத்தை பார்த்து படிச்சுட்டு போறவங்க தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. 1 மணி நேரமாவது ஆண்டவர் சொன்ன அந்த 1 மணி நேரமாவது அதுதாங்க பாஸ் மார்க்கு. அதுவும் கூடி ஜெப வாழ்க்கை இல்லாத மனிதர்கள் அநேகம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் ஜெபிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அப்படியே போய் ஜெபித்தாலும் சீக்கிரமா ஜெபித்து என்று கிளம்பி விடுகிறோம். அப்படியல்ல, சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய விண்ணப்பம் வைப்பதற்கு முன்பாக கர்த்தர் சமூகத்தில் நின்று நம்மளுடைய துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் தேவனை உயர்த்துகிற அந்த பலிகளை செலுத்தி விட்டு தான் நம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இப்படி அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்திவிட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தருடைய சத்தம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வருகிறது, நீ விரும்புகிறதை கேள் என்று.
நாம் தேவ சமூகத்தில் துதி பலிகளை செலுத்தி, நன்றி பலிகளை செலுத்தி நாம் காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய சத்தம் நீ விரும்புகிறது என்ன என்று நம்மளுடைய காதுகளில் தொனிக்கும். நாம் கர்த்தருக்காக நேரத்தை செலவிட வேண்டும். அப்படி சாலமோன் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நீ விரும்புகிறதை கேள் என்று கர்த்தர் கூறுகிறார். அவன் உடனே அவனுடைய விண்ணப்பத்தை எடுத்து வைக்கவில்லை. முதலாவது அந்த வசனங்கள் 6வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, உம்முடைய கிருபையின்படி என்று தேவனை உயர்த்துகிறான். உம்முடைய கிருபையின்படி என்னை ராஜாவாக்கினீர், தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினீர் என்று தேவனை உயர்த்துகிறான். இன்றைக்கும் நம்மளுடைய ஜெபத்தில் நாம் முதலாவது செய்ய வேண்டியது தேவனை உயர்த்த வேண்டும். 2வது 7வது வசனத்துல, நானோ போக்கும் வருத்தமாய் இருக்கிற சிறு பிள்ளையை போல் இருக்கிறேன் என்று தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறான். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை நீங்க தந்திருக்கிறீங்க, இதற்கு நான் தகுதியானவன் அல்ல. இவ்வளோ நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறீங்க, இதற்கு நான் தகுதியானவன் அல்ல. இந்த ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க, இதற்கு நான் தகுதியானவன் அல்ல என்று நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். இதுதான் சாலமோனுடைய ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. முதலாவது தேவனை நாம் உயர்த்த வேண்டும், 2வது நம்மை தாழ்த்த வேண்டும், 3வது 8வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ளலாம், அவன் தேவ பலத்தை நாடுகிறான். இந்த ஜனங்களை நியாயம் தீர்க்க என்னால் கூடாது, ஆண்டவரே அந்த ஞானத்தை எனக்கு தருவீராக என்று தேவ பலத்தை நாடுகிறான். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு, நம்மளுடைய ஊழியத்தை நடத்துவதற்கு, நம்மளுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, நம்மளுடைய பெற்றோர்களை நடத்துவதற்கு, நம்மளுடைய குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளை கவனிப்பதற்கு நாம் தேவ பலத்தை நாட வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திட்டம் எதுவோ அந்த திட்டத்தின்படி நடத்த, தேவனே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அதற்காக என் குடும்பத்தை நீர் நடத்துவீராக, அதற்காகவே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் தேவ பலத்தை நாட வேண்டும். சுய பலத்தினாலோ நம்மளுடைய ஞானத்தினாலோ நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்யவே முடியாது என்று நாம் திருஷ்டாங்கமாக தெரிந்து கொண்டு கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் தாழ்த்தும் போது, ஆண்டவரே உம்முடைய ஞானம் மட்டும் எனக்கு கொடுங்க என்று கேட்கும்போது, அதுதான் அவருக்கு விரும்புகிற ஜெபம். சாலமோனுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதே போல் இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்தில் ஞானத்தை கேட்கும்போது, அந்த ஞானத்தை மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த ஞானத்தை தரும்பொழுது நாம் கேளாத ஐஸ்வர்யம் கூடவே சேர்ந்து கர்த்தர் தருவார். ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்துகிறார், நம்மளுடைய குடும்பத்தை கர்த்தர் நடத்துகிறார், நம்மளுடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷிக்கிறார், நம்மளுடைய பெற்றோர்களை கர்த்தர் பார்த்து கொள்கிறார் என்ற தைரியத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் தருகிறார். சாலமோனுக்கு கர்த்தர் உரைக்கிறார், இதோ நீ கேட்டதை நான் தந்தேன் என்று. நாம் கேட்பதும் கர்த்தர் தருவார். அப்படி தரும்பொழுது கூடவே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தையும் தருகிறார். அது என்னவென்றால், இதோ உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டது போல வேறு யாரும் ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை, இனி படவும் மாட்டார்கள் என்று சாலமோனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படின்னா இந்த நாட்களிலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் கர்த்தர் கூறுகிறதாவது, இதோ கர்த்தருக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நம்மை தாழ்த்தி தேவ பலத்தை நாடும் பொழுது, தேவனுடைய பரிசுத்தாவியனுடைய பலத்தை நாம் தேவ சமூகத்தில் கேட்கும்பொழுது, இதோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நாம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் நமக்கு தந்து, ஞானத்தையும் நமக்கு தந்து, நமக்கு முன்னும் நமக்கு பின்னும் அப்படி ஒரு ஆசீர்வாதம் யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது சாலமோனை போல தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகாமல், தேவனை, ஆண்டவரே இதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று இன்னும் அதிகமாய் அவரோடு கூட நெருங்கி சேர்வோம் என்றால் கர்த்தர் நம்மை நிச்சயம் மென்மேலும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய எல்லையை பெரிதாக்குகிற ஆசீர்வாதமாய் இருக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்து கேள், உனக்கு கொடுக்கப்படும். சாலமோனுக்கு தெரிந்தது, கர்த்தரால் மட்டும்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும் என்று விசுவாசித்து தேவ சமூகத்தை நாடினான். கர்த்தர் அவன் விரும்பினதை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் விசுவாசித்து தேவ சமூகத்தில் நாடுவோம் என்றால் நாம் விரும்புகிறதையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.